லாக்அப் உயிரிழப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று பதிலளிக்க வேண்டும் என்று நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை குஷ்பு, லாக்அப் உயிரிழப்புகள் தமிழ்நாட்டில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது திமுக அரசின் தோல்வியை தான் காட்டுகிறது என்றும் கூறினார். இதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் லாக்அப் மரணங்கள் மட்டுமில்லாமல் வரதட்சணை கொடுமையால் பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தெரிவித்தார். ஸோ இது கம்ப்ளீட் ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய நம்மளுடைய அரசாங்கத்தோடைய ஒரு ஃபெயிலியர் தான் நான் சொல்வேன். இது முதலமைச்சர் தான் டைரெக்டாக பதில் சொல்லணும். பிகாஸ் லா அண்ட் ஆர்டர் எப்போவுமே ஒரு ஸ்டேட்டோடைய லா அண்ட் ஆர்டர் சீஃப் மினிஸ்டருக்கு கீழே தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு இமீடியட்டாக பொறுப்பாக இருக்க முடியும். நீங்கள் தான் பதில் சொல்லணும் முதலமைச்சர் அவர்கள்கிட்ட சொல்வேன். நான் ஒரு போதைப் பொருள் கண்டுபிடிக்குதுன்னா அது எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட கிடையாது. ஒரு பள்ளிக்கூடம் வாசலில் போய் பாருங்கள், கல்லூரி வாசலில் போய் பாருங்கள், ஏதோ ஒரு ரேப் பார்ட்டி நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருக்குது. சினிமாவிலே 2 பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உடனே சினிமாவிலே அதிகமாக ஆகிட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு சென்னை துறைப்பாக்கத்தில் நுண்ணறிவு போலீசார் கல்லூரி மாணவரை தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மது அருந்திவிட்டு தகராறில் ஈடுபட்டிருந்த மாணவரை விசாரணைக்காக போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். காவல் நிலையத்தில் இருந்த நுண்ணறிவு பிரிவு காவலர் ஹரி மாணவரின் தலைமுடியை பிடித்து இழுத்து குழாயால் தாக்கியுள்ளார். இந்த காட்சி வேகமாக பரவி வரும் நிலையில் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட காவலர் ஹரி மீது நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் முதல்வர் திறந்து வைத்த நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் பணிகள் முழுமையடையாமல் இருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட சின்ன மாரியம்மன் கோவில் தெருவில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டைல்ஸ் கற்கள் பதிர்க்கப்படாமலும் மின் சாதனங்கள் பொருத்தாமலும் சிமெண்ட் பூச்சி வேலை முழுமையடையாமலும் அரைகுறையாக காட்சியளிக்கிறது. ஜன்னல் கம்பிகள் பொருத்தப்படாமல் தார்பாய் கொண்டு ஜன்னல்கள் மூடப்பட்டுள்ளன. 60% பணிகள் மட்டுமே முடிந்துள்ள நிலையில் முதலமைச்சர் திறந்து வைத்தது பொதுமக்களிடையே விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட இது என்ன போலீஸ் ராஜ்யமா என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி பாதிக்கப்பட்ட பெண் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டிய சைதாப்பேட்டை மாஜிஸ்திரேட்டை நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்று ஆஜரான சைதாப்பேட் மாஜிஸ்திரேட் சம்மன் அனுப்பிய போதிலும் அதனை காவல்துறையினர் திருப்பி அளித்துவிட்டதாக தெரிவித்தார். அப்போது காவல்துறைக்கு பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பிய வேல்முருகன் காவல்துறையின் அருவருக்கத்தக்க செயல்பாட்டுக்கு தமிழக அரசும் உறுதுணையாக இருப்பது துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தமிழக ஆளுநர் RN ரவி சந்தித்து பேசினார். இதுகுறித்து ஆளுநர் RN ரவி தனது எக்ஸ் தள பக்கத்தில் புகைப்படத்தை வெளியிட்டு பதிவிட்டுள்ளார். அதில் தொலைநோக்கு பார்வையும் துடிப்பும் மிக்க நமது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பலதரப்பட்ட தேசிய பிரச்சினைகள் குறித்த அவரது கருத்துக்கள் மற்றும் அனுபவத்தை அறிந்து பலனடைந்ததில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வின் போது மின்தடையால் பாதிக்கப்பட்டதாக கூறி மறு தேர்வு நடத்த கோரிய மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்றது. தேர்வின் போது கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிகிறது. தங்களால் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி 16 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் ஜே நிஷாபானு மற்றும் ஜோதிராமன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மறு தேர்வு நடத்த உத்தரவிட்டால் 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என்பதால் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சென்னை
நுங்கம்பாக்கத்தில் 8 வயது சிறுமிக்கு காவல் உதவி ஆய்வாளர் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிறுமியின் தாய் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிறுமி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கணவர் மற்றும் குழந்தையை பிரிந்து வாழ்ந்து வரும் தாய் மருத்துவமனையில் பார்க்க வந்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் தந்தை, சிறுமியின் பாட்டி, சிறுமியின் சித்தப்பா ஆகியோர் ஒன்று சேர்ந்து சிறுமியின் தாயை உள்ளே வரக்கூடாது என கூறி தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிறுமியின் தந்தை, பாட்டி உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை வளசரவாக்கம் அருகே போதைப்பொருள் சப்ளையர் கெவினின் கூட்டாளிகள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வளசரவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மெத்தாம்பேட்டமைன் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கெவினின் கூட்டாளிகளான வளசரவாக்கத்தைச் சேர்ந்த அரவிந்த் பாலாஜி, விழுப்புரத்தைச் சேர்ந்த சுபாஷ் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் மின்சாரம் தாக்கி 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் மாணவன் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாங்கல் பகுதியில் உள்ள பீர் பயில்வான் சாலையில் நவ்பீல் என்ற 12ஆம் வகுப்பு மாணவன் சிறப்பு வகுப்பு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பெய்த மழையால் சாலையோர மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததில் மாணவன் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் மாணவன் உயிர் பறிபோனதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து திருவொற்றியூர் மின்வாரிய அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னரே போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். முறைகேடாக நிர்வாக மாறுதல் ஆணைகள் வழங்கும் தொடக்க கல்வித்துறையை கண்டித்து தூத்துக்குடி முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொது மாறுதல் கலந்தாய்வு அறிவித்துவிட்டு முறைகேடாக நிர்வாக மாறுதல் ஆணைகள் வழங்கி வருவதை கண்டித்து தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்றது. அதன்படி தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ள நிர்வாக மாறுதல் ஆணைகளை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கலந்தாய்விற்கு முன்பாகவே நிர்வாக மாறுதல் என்கிற பெயரில் பல்வேறு மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களுக்கு முறைகேடாக சட்டவிரோதமாக மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் பொது மாறுதல் கலந்தாய்வு என்பது ஒரு கண்துடைப்பு கலந்தாய்வாக மாறியிருக்கிறது. முறைகேடாக மாநிலம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ள பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர் பணி மாறுதல் ஆணைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்யவில்லை என்றால் நாங்கள் கடுமையாக களத்திலே இறங்கி போராடுவோம். மாணவர்களின் கல்விக்காக 1,31,00,000 ரூபாயை கல்வி உதவித்தொகையாக 245 மாணவர்களுக்கு ஜிஆர்டி வழங்கியுள்ளது. தங்க நகை விற்பனையில் மிளிரும் ஜிஆர்டி ஜுவல்லரி நிறுவனம் மாணாக்கர்களின் எதிர்காலத்தை ஒளிரச் செய்வதற்காக சமூக பொறுப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மாணாக்கர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு கடந்த மாதம் ஜூன் 21ஆம் தேதி ஜிஆர்டி மகாலட்சுமி வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையானது 245 இளங்கலை படிக்கும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணாக்கர்கள் கல்வியில் உறுதியுடன் முன்னேற ஜிஆர்டி தன்னுடைய அரும் பங்கை தொடர்ந்து ஆற்றி வருகிறது. மதுரை மாவட்டம் மேலூரில் காதலியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காதலன் உள்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வல்லாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அந்த பகுதியைச் சேர்ந்த தீபன் ராஜ் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தீபன் ராஜும் இளம்பெண்ணும் தனிமையில் இருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த தீபன் ராஜின் நண்பர்கள் மதன், சுகுமாரன் ஆகியோரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதையடுத்து இளம்பெண் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் தீபன் ராஜ், அவரது நண்பர்கள் மதன், சுகுமாரன் ஆகியோரை மேலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஏனாம் பகுதியில் மீனவர்கள் வலையில் சிக்கிய 100 கிலோ எடையுள்ள திருக்கை மீன் 17,000 ரூபாய்க்கு ஏலம் போனது.
ஏனாம் அடுத்த கோதாவரி ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் வலையில் 100 கிலோ எடை கொண்ட ராட்சத திருக்கை மீன் சிக்கியது. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் திருக்கை மீனை பார்க்க குவிந்தனர். கடலிலிருந்து தவறுதலாக முகத்வாரம் வழியாக மீன் ஆற்றுக்குள் வந்திருக்கலாம் என மீனவர்கள் தெரிவித்தனர். பிடிப்பட்ட திருக்கை மீன் 17,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட மைய நூலக அலுவலகத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த பெண் ஊழியரை கீழே அமர வைத்து பணி செய்ய வைக்கப்பட்ட வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசமங்கலத்தில் கிளை நூலகராக பணியாற்றி வரும் சிவசங்கரி என்பவர் விடுமுறை கேட்டு விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட மைய நூலக அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். சிவசங்கரி பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை தரையில் அமர வைத்து விடுப்பு கடிதத்தை எழுதி தரும்படி நூலக அலுவலக கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இவர் ஊழியர்களிடையே சாதிய பாகுபாட்டை கடைபிடித்து வருவதாக கூறப்படுகிறது. அரசு அலுவலகத்தில் சாதிய பாகுபாட்டை கடைபிடித்து ஊழியர்களை பிரிவினையோடு நடத்தும் நூலக அலுவலக கண்காணிப்பாளர் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். சமூக நீதி பாதுகாக்கிறீங்கல்ல, அரசு அலுவலகம் இல்லை, டிஎல்ஓ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்கிறீங்க. வேணும்னு இல்லை சார், நான் இந்த தினசரி இந்த அலுவலகத்தில் நடக்கிறத நான் வாட்ச்மேன் தான் கேட்டு தான் இருக்கேன். நீங்கள் பொழுதுல சமூக நீதி பாதுகாக்கிறீங்கல்ல, அரசு அலுவலகம் இல்லை, டிஎல்ஓ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்கிறீங்க. வேணும்னு இல்லை சார், நான் இந்த தினம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை முகப்பேரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஏற்கனவே 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருப்பதாகவும் அவை காவல்துறையால் செய்யப்பட்ட படுகொலை என்றும் கூறினார். இவை அனைத்திற்கும் முதலமைச்சர் பொறுப்பேற்று முழுமையான நீதி விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்திய நயினார் நாகேந்திரன், காவல்துறையை யார் யாரோ தலைமைச் செயலகத்திலிருந்து இயக்கிக் கொண்டிருப்பதாக சாடினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழ்நாட்டில் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை. காவல்துறையை யார் யாரெல்லாமோ தலைமைச் செயலகத்தில் இயக்கிட்டு இருக்கிறாங்க. காவல் காக்கக்கூடிய காவலர்களே இன்றைக்கு இந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஈஸியாக சாரின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஆனால் எதுவுமே லாக்அப் டெத்து நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே படுகொலைன்னு தான் சொல்லணும். போலீஸாரால் செய்யப்பட்ட படுகொலைகள். இது அனைத்திற்கும் முதலமைச்சரே பொறுப்பேற்க வேண்டும். முழுமையான நீதி விசாரணை வேண்டும்.